இன்றைய தேவ வார்த்தை 1 தீமோத்தேயு 1:17. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம் தேவனை பற்றியும் பிதாவை பற்றியும் எவ்வளவு அழகான மற்றும் ஆறுதலான விளக்கமாய் இருக்கிறது இன்றைய வசனம். அப்போஸ்தலர் பவுல் அவருடைய ஆத்துமாவையும் மற்றவர்களுடைய ஆத்துமாவையும் காப்பாற்றியதற்காக தேவனை போற்றி புகழ்ந்து பாடுகிறார். வசனத்தின் முதல் பகுதியில் நித்தியமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனித ராஜாக்களும் ஜனாதிபதிகளும் தற்காலிகமானவர்கள். அவர்கள் மாறலாம். ஆனால் நித்தியத்திற்கும் ராஜாவானவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. வேதாகமத்தின் தேவன் நேரத்திற்கும் விண்வெளிக்கும் உள்ளும் இருக்கிறார், வெளியும் இருக்கிறார். அவரை இறுதித்தன்மையால் கட்டி வைக்க முடியாது. வசனத்தின் அடுத்த பகுதியில் அழிவில்லாமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாராக இருக்கிறார் என்பதிலிருந்து சுருக்கவும் முடியாது, மரணமும் கிடையாது. அவர் மரணம் என்ற கருத்துக்கு விலக்கப்பட்டவர். அவர் படைப்புகளுக்கு மேல் கோபுரமாய் இருக்கிறார். வசனத்தின் அடுத்த பகுதியில் அதரிசனம் உள்ள ராஜனுமாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை வெறும் கண்களால் பார்க்க முடியாது. அவர் வசனங்களின் வெளிப்பாடாகவும் கிறிஸ்துவாகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவனை நம் சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் ஆவியானவராக இருக்கிறார். அவர் படைப்புகளால் உருவாக்கப்பட்டவர் அல்ல. நம் கண்களால் காண முடியாத தேவனை கிறிஸ்து இயேசு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். வசனத்தின் அடுத்த பகுதியில் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகத்துவத்தில் அவருடன் போட்டி போடுவார்கள் யாரும் இல்லை. அவர் ஒருவராகவே தனித்து நிற்கிறார். அவரோடு யாரையும் ஒப்பிடவும் முடியாது. வசனத்தின் அடுத்த பகுதியில் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒருவரே முடிவில்லா மதிப்பிற்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர். அவர் ஒருவரே நம் மரியாதைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வசனத்தின் கடைசி பகுதியில் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு தேவன் யார் என்பதை பவுல் உறுதியோடு ஒப்புக்கொண்டார். உண்மையான விசுவாசிகளாகிய நாம், உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நாம், நமக்காக அவர் சிலுவையில் மரித்ததால் நாம் அவருடைய வாழ்க்கையை வாழ்கிறோம். அவருக்காக வாழ வேண்டும். இதற்காக தேவனுக்கு நன்றி கூறுவோம். நித்தியத்திற்கும் அழிவில்லாத ராஜாவாய் இருக்கிறவருக்கே நம்முடைய அன்பிற்கு பாத்திரமானவர். மேலும் அவரை நித்தியத்திற்கும் போற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.